ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் பார்த்திங்கன்னா துருவின தேங்காய் ஒரு 1/4 மூடி அல்லது ஒரு அரை மூடி அளவுக்கு சேர்த்திக்கலாம். அதையும் வதக்கிட்டு தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 6-7 தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்துட்டு சேர்த்தி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி சேர்த்தி நல்லா அரைச்சிட்டு நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்திட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் எடுத்து வச்சுருக்கிற மீனை சேர்த்திட்டு அடுப்பை உடனே ஆஃப் பண்ணி நல்லா டைட்டான ஒரு மூடி போட்டுட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சீரகம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்தி நல்லா தாளிச்சிட்டு குழம்புல ஊற்றணும் அப்படின்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி.